மாமா, டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எங்க போறதுனால எனக்கு ஓகே தான். அதை உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஏமாப்ல, நீங்களே உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்க. சொல்லியாச்சு, 1000 தடவை சொல்லியாச்சு. ஏமா, மாப்பிள்ள சொல்றதுல என்ன தப்பு? எப்ப அவர் தான்ப்பா புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாரு, புரிஞ்சுக்கிடாமலே பேசுறாரு. நீங்களும் அதே மாதிரியே பேசாதீங்க. இப்படித்தான் மாமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ உங்க வீட்டுக்கு நம்ம போறதுன்னா எங்க அப்பாவை அங்க கூட்டிட்டு போறது அவருக்கு மரியாதையா இருக்காது. மேலும் அங்க இருந்தா பாப்பாவோட ஹெல்த்துக்கு அது நல்லதில்ல. கேஎஸ் சார் என்ன சொல்லிட்டு போனாரு, அதை மறந்துட்டீங்களோ? எனக்கு அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்கா? வேற இன்னும் எத்தனை வீடு இருக்கு? அந்த ஏதாவது ஒரு வீட்டுல போய் இருப்போம்னு தானே சொல்றேன். அது இன்னும் மோசம். வினிதாவுக்கு கல்யாணம் ஆகி எம்கே கூட எம்கே வீட்டுக்கு போயாச்சு. ரூபா அவங்க அத்தை கூட ஊட்டிக்கு கிளம்பியாச்சு. இப்போ உங்க அப்பா மட்டும்தான் தனியா அந்த வீட்டுல இருக்காரு. அவர் அந்த வீட்டுல தனியா விட்டுட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு எங்க அப்பாவை கூட்டிட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? இப்ப ஆக மொத்தத்துல என்னதான் செய்ய சொல்றீங்க என்னைய? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இதே வீட்லயே இருப்போம். இந்த வீடு டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு தோணுது. ரெண்டு ரூம் தான் மாமா இருக்கு இந்த வீட்ல. எப்படி பார்த்தோம்? ஏமாப்ல, சரியா வராதுங்கிறீங்களா? எப்படி மாமா சரியா வரும்? பாப்பாவுக்கு தனியா ஒரு ரூம் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்கு போறதுதான் வசதியா இருக்கும்னு தோணுது. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப புரியுதா? ஏய் இந்தா சுந்தரி, இங்க நாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குடும்பமா உட்காந்து. நீ எங்கனக்குள்ள உட்காந்துக்கிட்டு கொடுமந்திரி பழத்தை உச்சுன்னு உமிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க. நான் தான் முதல்ல இங்கனக்குள்ள உட்காந்து கொடுமந்திரி பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தீங்க. சரி, நாங்கெல்லாம் உட்காந்து குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, நீ அடுப்படிக்குள்ள போக வேண்டியதானே? எதுக்கு? நான் அடுப்படியில தான் இருக்கணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு. நாங்க குடும்பமா உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. அப்படின்னு யார் சொன்னா? நீங்க யாரும் சொல்லல, நானா நினைச்சுக்கிட்டேன். நல்லா நினைச்ச. சரி, எனக்கு ஒரு கொடுமந்திரி பழம் கொடு. இவர் அந்த அக்காவுக்கும் மேல ஒண்ணு கொடு. இன்னைக்குதான் புளிக்குதான்னு பாப்போம். இப்பதானே ஜூஸ் போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு தம்ப உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இப்ப எனக்கே ஜூஸ் போட்டது போக மிச்சம் கொஞ்சோண்டு இவ்வளவுதான் இருக்கு. அதையும் நான் உட்காந்து சாப்பிடும் போது இப்படி கேட்டீங்கன்னா என்ன செய்யறது? இல்ல, எனக்கு புரியல. இதெல்லாம் எங்களுக்கு சாப்பிடறதுக்கு வாங்கியிருக்கா இல்ல உனக்கு சாப்பிடறதுக்கு வாங்கியிருக்கா? எல்லாரும் சாப்பிடறதுக்கு தான். மாமா இங்க பாருங்க மாப்ள, இந்த சுந்தரி என்ன பேசிட்டு இருக்கான்னு. இப்பதானே ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தானே நம்மளும் உட்காந்துருக்கோம். மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டு போகட்டும். அதுல இப்ப எனக்கு ஒரு பழம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போவா? ரொம்ப சாப்பிடக்கூடாது மாமா நீங்க. இப்பதானே ஜூஸ் குடிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த ஜூஸ்ல கொஞ்சம் கூட சர்க்கரையே போடல. இல்லையே, போட்டனே. எங்க போட்ட? ஒன்னும் போடல. அதுவும் டாக்டர் கொட்டையோட தான் அரைச்சு குடிக்கணும்னு சொன்னாருன்ட்டு அப்படியே அரைச்சு கொடுத்துட்டேன். எனக்கா விறுவிறுன்னு வருது. கொஞ்சம் சக்கரை போட்டாலாவது நல்லா இருந்திருக்கும். சக்கரை போட்டுதானே? குடிச்ச எனக்கு தெரியாதா? நான் தான் குடிச்சேன், எனக்கு தெரியாதா? அப்ப நீயும் குடிச்சியா? ஆமா, நான் குடிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுத்தேன். அட பாவி. சக்கரை போடலைன்னா லொய்யோன்னு கத்துவீங்களே அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் சக்கரை போட்டேன். அந்த சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்காக நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். அதான் முக்கா கிளாஸ் இருந்ததா எனக்கு மட்டும்? கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்கும். அப்ப நீ குடிச்சு பார்த்துட்டு எச்சியை என்ன கொடுத்துருக்க? சாச்சா, அப்படி எல்லாம் செய்வேனா? நான் வாய் வைக்காம அண்ணாக்கு தான் குடிச்சேன். மாப்ள, இங்க பாருங்க மாப்ள. அதை விடுங்க மாமா, இப்ப நம்ம பிரச்சனைக்கு வாங்க. இவ்வளவு என்னன்னு கேளுங்க மாப்ள. அதெல்லாம் அப்புறம் கேப்போ. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க. எனக்கு தான் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. இங்க இருங்க, அப்ப நீங்க தான் சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க. என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? இது ஒரு சிக்னல். என்ன சிக்னல்? இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எஸ். அப்புறம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கறாங்க. படிச்சவங்க இல்ல, அப்படிதான் மரியாதையா பேசிக்கிடுவாங்க. ஆனா உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு தலை நரைச்ச அளவுக்கு அறிவு வளரல. ஏன்? அப்புறம் காதலிக்கும் போது விலகி இருந்து காதலிச்சிருப்பாங்க. அதனால வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகி இருப்பாங்க. அதுவே அதிசயமா தான் இருக்கு எனக்கு. ஏன் அப்படி சொல்ற? என் புருஷன்ல என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? ஏய் டா, அப்படிதான் கூப்பிடுவான். ஆமா, நீ ரொம்ப உன் புருஷனை மரியாதையா பேசுற. ஓடி போனவனுக்கு இந்த மரியாதையே போதும். சரி, இப்ப என்ன சொல்ல வர? இல்ல, நானும் என் புருஷனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சோம். அப்போல இருந்தே அவன் என்னை அப்படிதான் கூப்பிடுவான். ஏய் டா, அப்படிதான் கூப்பிடுவான். ஆனா உங்க மாப்பிள்ள சரி படிச்சவரு, உங்க பொண்ணும் படிச்சவங்க. அதனால பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னே வைங்க. வச்சுட்டேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேலாவது வா போ, அது என்னது டார்லிங், ஏதோ ஒரு பேரு பட்ட பேரு செல்ல பேர் வச்சு கூப்பிடலாம்ல. அப்படியெல்லாம் கூப்பிடுற மாதிரியே தெரியலையே. இங்க என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? யோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன புரியாம கிடக்கு இப்ப எனக்கு? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கமே இல்ல. ஓஹோ. அதான் உங்க மாப்பிள்ள வேற வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. ஃபார் வாட்? அப்படின்னா அதுக்கு என்னன்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். அதுக்கு இங்கிலீஷ்ல அப்படியே வரும்? அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு போகுது, தமிழ்லயே கேளுங்க. சரி, அதுக்கு என்ன? நான் சொல்றத கேளுங்க. இப்ப உங்க மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவருக்கு பொண்டாட்டி கூட தனியா ஜாலியா இருக்க முடியலன்னு ஒரு வருத்தம். அப்படியா? என்ன அப்படியா?
புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி கூட வருத்தப்படலைன்னா அப்புறம் அவங்க என்னத்துக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறேன். ஓ, ஆமாம், உங்கள் பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு உங்களுக்கு கிட்னியை கொடுத்துட்டு தினமும் சட்னி அரைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அவரு? அப்படின்னு யார் சொன்னா? அப்படித்தானே இருக்காங்க 2 பேரும். சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமை பாப்பாவுக்குன்னு தனியாக கொடுத்துருங்க. ஓகே. இன்னொரு ரூமில் உங்கள் மகளும் மருமகனும் இருந்துக்கிடட்டும். ஓகே, அப்ப நான் எங்க போறது? நம்ம இங்கே ஹாலில் தூங்கிக்கிடுவோம். எது, நம்மளா? இல்லைங்க, நான் பொதுவாக சொன்னேன். இப்போ சமையல்லாம் முடிச்சுட்டா நான் இங்கே ஹாலில் தானே இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஹால்லேயே இருங்க. ஒண்டிக்கிட்ட தானேங்க நீங்கள். இவ்வளோ பெரிய ஹால் இருக்குது, அதில் அந்த அவ்வளோ பெரிய சோஃபா இருக்குது. நைட்டு தூங்கும்போது வேணால் ஒரு மெத்தையை விரிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கட்டில் வாங்கி போட்டுக்கிடுங்க. இப்போ என்ன கெட்டு போகுது? எனக்கு பிரைவசி வேண்டாமா? காலம் போன காலத்தில் உங்களுக்கு என்னத்துக்கு பிரைவசி? வேணும். நைட்டு தூங்கும்போது கதவு பூட்டி தானே இருக்க போகுது. ஆமா ஆமா ஆமா. இப்போ உங்கள் மருமகன் கிட்ட சொன்னால் இங்கே ஹால்லையே ஒரு பெரிய ஏசியை கொண்டு வந்து மாட்டிட போகிறாரு. நைட்டு நீங்கள் தூங்கும்போது நல்லா குழுன்னு ஏசியை போட்டுவிட்டு தூங்கலாம். இப்போ பகலில் எனக்கும் கூட வேத்தா நானும் கூட போட்டுக்கிடுவேன்ல, நல்லா வசதியாக தானே இருக்கும். இப்ப நீ சொல்ற ஐடியா எல்லாம் எனக்கு சொல்ற மாதிரி இல்ல, உன் வசதிக்கு பேசுற மாதிரி தான் இருக்கு. நம்ம குடும்பம்னு ஆகி போச்சு. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. பகல்ல நான் ஏசியை போட்டுக்கிறேன், நைட்டு நீங்க போட்டுக்கோங்க, அவ்வளவுதானே. இப்ப என்ன? கரண்ட் பில் யார் கட்டுவா? ஓடி போன உன் புருஷனா வந்து கட்டுவான். ஆமா, உங்க மாப்பிள்ள பெரிய கோடீஸ்வரர். இத்தனைக்கும் உங்களுக்கு கிட்னியே கொடுத்துருக்காரு. கரண்ட் பில்ல கட்ட மாட்டாரா? கட்டுவார் கட்டுவார். இப்ப இந்த ஐடியாவை, நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணா உங்க மருமகனையும் சமாதானப்படுத்தினாப்ல இருக்கும், உங்க மக சொல்ற பேச்சை கேட்கற மாதிரியும் இருக்கும். தட்ஸ் குட். கரெக்டா ஐடியா கொடுத்துருக்க. அதுக்கு தான் என் பேரு சூப்பர் சுந்தரி. இவங்க என்ன சண்டை ஓட்ட முடியல போல. உங்க மருமகனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட இருக்க முடியலையேன்னு தான் ஒரு வெறுப்பு கோவத்துல சண்டை போடுறாரு. நீங்க போய் குளுமைப்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு போனா எங்க அப்பாவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. நான் சொல்றத கேளுங்க. இங்க இருக்கிறத எங்க அப்பாவுக்கும் நல்லது, பாப்பாவுக்கும் நல்லது. அதுக்குள்ள நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். இத்தனை நாள் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இருந்ததே பெரிய விஷயம். சமாதானம் சமாதானம் சமாதானம். என்னப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நீ இருமா, நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ள கிட்ட. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா, நான் இதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சது நானாக்கும். என்ன மாமா? நம்ம வீட்டுல 2 ரூம் இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப அதனால தானே சண்டையே வருது. இருங்க மாப்பிள்ள, ஒரு ரூம் பாப்பாவுக்கு, சரி, இன்னொரு ரூம் உங்களுக்கு, சரி. அப்ப நீங்களும் உங்க மகளும் எங்க போய் தங்குவீங்க? என்ன சூப்பரு, மாப்பிள்ள இப்படி கேக்குறாரு. உங்க மருமகன் தானே, உங்களுக்கும் பெருசா தான் இருக்காரு. நீங்க இன்னொரு ரூம் உங்களுக்குன்னு சொன்னதை அவர் அவருக்கு மட்டும் நினைச்சிட்டாரு போல. மாப்பிள்ள, அதான் இன்னொரு ரூம் உங்களுக்குன்னு சொன்னேன்ல. உங்களுக்குன்னா ஐ மீன் உங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் என் மகளுக்கும். என்னது? இதுக்கு எதுக்கு இப்படி அதிர்ச்சி ஆகுறாரு? என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. ஏன் மாப்பிள்ள, ஏன் சரிப்பட்டு வராது? அது அது எப்படி நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல? என்னடா இது, இப்படி ஒரு கால கொடுமை? என்னக்கா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ரூம்ல தூங்குறதுக்கு அது எப்படி சரிப்பட்டு வராம போகும்? அது என் வீடுனா நல்லா பெரிய பெட்ரூம், நல்லா 4-5 பேர் ஒரு மெத்தையில படுத்து உருள்றாப்ல இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு அப்படியெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது. ஏன்க்கா? 2 பேர் படுக்கிறாப்ல தான் கட்டில் இருக்கணும், அதான் குடும்பம் நடத்துறதுக்கு சரிப்பட்டு வரும். 10 பேர் படுத்து உருள்றாப்ல மெத்தையை போட்டு எதனா கல்யாணம் மண்டபமா? சுந்தரி, 10 பேர் படுத்து உருள்றாப்ல இருந்தா நல்ல வசதியா தானே இருக்கும், நல்லா உருளலாம்ல. யோ, என்னையா விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க? ஏன் அப்படி 10 பேர் படுத்து உருள்றாப்ல மெத்தை இருந்தா உங்க பொண்ணு ஒரு மூலையிலையும் உங்க மருமையை ஒரு மூலையிலையும் கிடப்பாங்க. ஓ, இந்த ஓவா அங்க போய் இழுங்க. மாப்பிள்ள, அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ள. மாமா, எனக்கு அப்படி தூங்கிதான் மாமா பழக்கம். அது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தூங்கி இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் அப்படி தூங்க கூடாது, தெய்வ குத்தாய் போகும். ஆமா, இங்க பாருங்க, வீட்டுக்கு பெரியவன், நான் சொல்றதான் கேட்கணும். நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க, அதனால நான் தான் உங்களுக்கு பெரிய ஆளா இருந்து எல்லா தீர்ப்பையும் சொல்லுவேன். நான் சொல்றதுதான் கட்டளை, இதுவே என் சாசனம். ஒரு ரூம் பாப்பாவுக்கு, ஒரு ரூம் உங்க 2 பேருக்கும். நான் ஹாலில் தான் தூங்க போறேன். ஹாலில் எனக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிருங்க, அவ்வளவுதான். தீர்ப்பு முடிஞ்சது. போங்க, ஆளாளுக்கு போய் தூங்குங்க. இது இல்ல, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க. இப்பயே வா. உள்ள போய்க்கங்க, எப்ப தூக்கம் வருதோ தூங்குங்க. அது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன சூப்பரு, கரெக்டா பேசுனா? இவ்வளவு சொல்லி கொடுத்து இதை கூட பேசலனா எப்படி? இந்தாங்க, நீங்க பேசினதை பாராட்டி உங்களுக்கு ஒரு கொடுமந்திரி பழம். சொல்லுங்க. இன்னொன்னு கொடு. சொல்லி கொடுத்து பேசினதுக்கு இதுவே போதும். என் மாப்பிள்ள ஆனாலும் முழு மனசோட இதை ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதுக்கு நங்கூர மாதிரி நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை இறக்கி விடணும். அது என்ன? இந்த நான் பேசுறேன் பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. சார். என்னக்கா? பாப்பாவுக்கு தனி ரூம் கொடுக்கணும்னு டாக்டர் சார் சொல்லியிருக்காங்க, ஆமாவா? ஆமாக்கா, அதை தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப உங்க வீடு பெரிய பங்களான்னு சொல்றீங்க, அங்க பாப்பாவுக்கு தனி ரூம் கொடுத்தா ஒருவேளை பாப்பா அங்க இருந்து எதுவும் கூப்பிட்டாலோ இல்ல எதுவும் வலிக்குதுன்னு அழுதாலோ வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அதுவே இந்த வீடுனா பாப்பா தனி ரூம்ல இருக்கிற மாதிரியும் ஆயிடும். பாப்பா அங்க ரூமுக்குள்ள இருந்து தாத்தா, அம்மா, அப்பா, சுந்தரி அக்கா அப்படின்னு என்னைய கூப்பிட்டாலும் நானும் ஓடி வந்து என்னன்னு காட்டுறேன்.
அதே மாதிரி நம்மளுமே இங்க காலில் உட்காந்து பேசினாலும் சரி, பாப்பா ரூமுக்குள்ள இருந்தாலும் பாப்பாவுக்கு தனியா இருக்கிற மாதிரியே இருக்காது. நம்ம பேசுறதெல்லாம் பாப்பாவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப பாப்பாவை சுத்தி என்ன நேரமும் ஆளுங்க இருக்கிற மாதிரியே பாப்பாவுக்கு ஒரு ஃபீல் வரும். அதே நேரம் பாப்பா தனிமையாவும் இருக்கலாம். கரெக்ட் தான். அதுக்கு அப்ப இந்த வீடு தான் கரெக்டா இருக்கும். நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. சரியா இருக்குல்ல? அப்ப இப்படியே ஃபைனல் பண்ணிருங்க. சரிங்கக்கா. சரி, அப்ப கொஞ்ச நாள் இப்படியே இருந்து பாப்போம். அவ்வளவுதான். உள்ள போங்க. உன்னைய மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு எங்க குடும்பம் எத்தனை ஜென்மமா தவம் கடந்தமோ தெரியல. ஏன்? எங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பேசியிருக்க இன்னைக்கு தெரியுமா? உங்களுக்காக ஒன்றும் பேசல, எனக்காகத்தான் பேசினேன். உனக்காக பேசுனியா? ஆமா. எப்படி? நீங்க எல்லாரும் வேற வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் பழையபடிக்கு 4-5 வீட்டுக்குள்ள வேலைக்கு போகணும். அங்க போனா இந்த மாதிரி சொகுசெல்லாம் அமையாது. போனமா வேலை பார்த்தமா வந்தமானதே இருக்கணும். அதுக்காக எனக்காகத்தான் பேசினேன். சே, ஏன் அப்படி சொல்ற சுந்தரி? நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு நீ தான் குக்கு. எனக்கு இந்த ஏரியா தாங்க வசதிப்படும். நீங்க போற ஏரியாக்கெல்லாம் என்னையால பஸ் ஏறி வந்துட்டு இருக்க முடியாது. இவ்வளவுதான் தம்பி வளர்ச்சி இருக்கு. இதுக்கு மேல வளர மாட்டேங்குது. இந்த வெரைட்டி ஆஃப் காஃபி ஊட்டி கிளைமேட்டுக்கு செட் ஆகாது சார். அதான் பாத்தீங்களா தம்பி, இந்த அறுவடையோட இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் வேற வெரைட்டி போட்டுக்கிறேன் சார். உங்க இஷ்டம் போல நீங்க பார்த்து எதுனாலும் செய்யுங்க தம்பி. அதான் முதல்லயே என்ன ஏதுன்னு பார்த்து நீங்க எல்லாம் மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி போட்டீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நானும் பண்ணி இருந்திருக்கணும். விவரம் தெரியாம போட்டுட்டேன். அடுத்தாப்புல மண்ணை டெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன தம்பி? சரிங்க சார். சரிங்க தம்பி. தம்பி அப்புறம் நாளைக்கு காலையில எங்களுக்கு ஃபிளைட்டு. சொன்னீங்கல்ல சார், நைட்டே கிளம்பணுமா எப்படி? ஆமா தம்பி, நைட்டே போயிடுறோம். சீக்கிரமா போயிட்டோம்னா பக்கத்துலயே ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கிக்கிறோம். அதான் சார் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும்னு இருக்கோம் தம்பி. இருட்டுறதுக்குள்ள ஊட்டியை விட்டு இறங்கிடணும். ஆமா சார், நானே சொல்லலான் இருந்தேன். ஆமா தம்பி, நல்ல நேரம் பார்த்து அப்படியே கிளம்பலான்னு. சரிங்க சார். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஆட்டும் தம்பி, நாங்களும் பார்த்து போயிட்டு வரோம். நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன, நல்லா பார்த்துக்கங்க தோட்டத்தை. சரிங்க சார். தம்பிக்கு கல்யாணம் வச்சா பத்திரிக்கையெல்லாம் அனுப்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா அனுப்புறேன் சார். சரிங்க தம்பி. அப்ப இப்ப வீட்டுக்கு வரீங்களா எப்படி? நான் இந்த லேபர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு வரேன் சார். நீங்க முன்னாடி போங்க. சரிங்க தம்பி. அவங்கள அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. புதுசா ஆள் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கங்க, உங்க விருப்பம் தான். ஆனா இருக்கிறவங்கள மட்டும் வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க. சரிங்க சார். சரி சரி சரி. அப்ப நான் முன்னாடி போறேன். என்ன தம்பி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. இல்ல சார், நான் வெளியே பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தம்பி. இன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம்ல, அதனால வீட்டம்மா உங்களை சாப்பிடுறதுக்கு வர சொன்னாங்க. விருந்தே சமைச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க வந்துருங்க. அப்படியா? சரி சரி, வரேன். சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க. என்ன? வாங்கம்மா. அப்ப உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டா நீ வரமாட்ட. நான் தான் வந்து உன்னை பார்க்கணும். என்னை வீட்டுக்கு கூப்பிட்டது என் அம்மாவா இருந்தா நான் வந்திருப்பேன். ஆனா நீங்க பக்கத்து எஸ்டேட் ஓனரால கூப்பிட்டீங்க. நல்லா பேச படிச்சுக்கிட்டேயா நீ? பேச சொல்லி கொடுத்ததே நீங்க தானம்மா. அதான் தீட்டின மரத்திலேயே கூர் பாக்குற வேலையை பாக்குற அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்கம்மா. அப்படிலாம் இல்ல. வேதாச்சலம் வேகமா கிளம்புறாரு. எங்க போறாரு? அத அவர்கிட்ட தான் கேட்கணும். ஊருக்கு கிளம்புறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்குமா என்ன கேக்குறீங்க? ஏன் அம்மா கிட்ட நீ சொன்னா என்ன? சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சரி, போனது போகட்டும். ஏதோ புத்தி கெட்டு போய் அம்மா ஊர்ல இல்லாத நேரம் இப்படி ஒரு எஸ்டேட்டை நீ விலைக்கு வாங்கிட்ட. புத்தி கெட்டு போய் வாங்கிட்டேனா? பின்ன நீ சுய புத்தியோட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்பியா? ஓஹோ. அதான் சொல்றேன், போனது போகட்டும். நம்ம எஸ்டேட்டோட இந்த எஸ்டேட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். வேணா இது உன் பேர்ல இருந்துட்டு போகட்டும். இது நீங்களா யோசிச்சு என்கிட்ட இப்படி பேசுறீங்களா, இல்ல யாரும் சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும் பேசுறதுக்கு? எப்படியும் நீங்க சென்னையில இருந்து தனியா வந்திருக்க மாட்டீங்க. உங்களை தனியா அனுப்பி விட்டுருக்கவும் மாட்டாங்க. நீ அந்த அளவுக்கு எங்க அண்ணன் பிள்ளைகளை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறதே சந்தோஷம். நான் புரிஞ்சுக்கிற அர்த்தம் வேற, நீங்க புரிஞ்சுக்கிற அர்த்தம் வேற. உடனே அவங்கள கோளாறு சொல்ல ஆரம்பிச்சிடாத. சரிம்மா, நான் ஒன்னும் சொல்லல. சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. சரி, இப்ப என்ன பேசணும்? அதான் சொல்றேன்ல, இந்த எஸ்டேட்டை நம்ம எஸ்டேட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க வேலை பார்க்குற லேபர்ஸுக்கு நம்ம குவார்ட்டர்ஸும் கொடுத்துடலாம். அம்மா சொல்ற மாதிரி இப்ப பண்ணோன்னு வை, நம்ம எஸ்டேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாதிரி ஆயிடும். அப்போ பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இல்லம்மா, அதெல்லாம் சரியா வராது. ஏன் சரியா வராது? டாக்குமெண்டேஷன்லாம் உன் பேர்ல பண்ணது போலயே இருக்கட்டும். லேபர்ஸை மட்டும் அப்படியே நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எப்படியும் இந்த தோட்டத்துல இருந்து தேயிலை எல்லாமே நம்ம ஃபேக்டரிக்கு தான் வருது. அதையும் நம்ம பிராண்டோட சேர்த்துக்கிடுவோம். அப்ப நம்ம மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பெருசாகும்ல. இல்ல, நான் இங்க விளையிற தேயிலையை உங்க ஃபேக்டரிக்கு அனுப்புறாப்ல இல்ல. என்னது? ஆமா, நான் கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு கொடுக்க போறேன். நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அதான் சொன்னேன்லம்மா, அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போகணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ பிரிச்சு விட்டதே நீங்க தான்மா. இதுக்கு தான் சேர்றவங்க கூட சேரணுங்கிறது. பாத்தியா இப்ப எப்படிப்பட்ட புத்தி வந்திருக்குன்னு உனக்கு? இப்ப நீங்க எதுக்கு எங்கெங்கயோ போறீங்க? அதான் தகுதி பார்த்து பழகணுங்கிறது. தகுதி இல்லாதவங்க கூட பழகுனா இப்படிதான் புத்தி வரும். தேவையில்லாம பேச வேண்டாமா அப்படின்னு அம்மா சொல்றத கேளு. கேட்க முடியாது. ஐயா குட்டி, அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. பாத்துக்கலாம்.
இவ்வளவு நாளா இந்த எஸ்டேட்ல விளையிற தேயிலை எல்லாம் நம்ம ஃபேக்டரிக்கு தான் வந்தது. இப்போ நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது கொஞ்சம் நமக்கு லாஸ் தான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த எஸ்டேட்டோட ஓனரா இந்த எஸ்டேட்டை பற்றி என்ன முடிவு எடுக்கணுங்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொடுக்கறத விட கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்தா எனக்கு லாபம் அதிகமாக தான் வரும். ஸோ நான் அங்கே தான் கொடுப்பேன். ஒரு பிஸ்னஸ் மேனாக எனக்கு எது லாபத்தை கொடுக்குதோ அதை தானே நான் செய்ய முடியும். நீ பேசுறது ஒன்றும் சரியா படல அம்மாவுக்கு. ஒழுங்கா நல்ல பிள்ளையா அம்மா பேச்ச கேட்டு அம்மா கூடவே இருக்க பாரியா. சரிங்கம்மா, அப்போ உங்கள் பேச்சை கேட்டு நான் உங்கள் கூடவே இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எஸ்டேட்டை உங்கள் எஸ்டேட் கூட ஜாயின் பண்ணிடலாம். அப்படி வா வழிக்கு. அதே மாதிரி நீங்களும் என் பேச்சை கேட்கணும். என்ன கேட்கணும்? மான கல்யாணம் பண்ணி வையும்ப அதானே? அது ரெண்டாவது. முதல்ல அதுக்கு மானு சம்மதிக்கணும். சரி, அப்போ உனக்கு நான் என்ன செய்யணும்? உங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க குடும்பத்தோட உறவை அப்படியே கட் பண்ணணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்கள் கூடவே மறுபடியும் வந்துடுறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. எங்க அண்ணன் உன்னை என்ன பண்ணாரு? அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாம் தெரியும். தெரியும். தெரிஞ்சதெல்லாம் தப்பு தப்பா தான் தெரியும். எது தப்பு எது சரிங்கிறது அவங்களோட மனநிலையை பொறுத்தது. இப்படியெல்லாம் பேசுறத முதல்ல நிறுத்து. அந்த குடும்பத்துல தான் உன் தம்பி பொண்ணு எடுத்திருக்கான். அது ஞாபகத்துல இருக்கட்டும். தம்பி எப்படி இருக்கான் இப்போ? அவனுக்கு என்ன, காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுவும் தன் தகுதிக்கு ஏத்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். பொண்டாட்டியை உள்ளங்கையில வச்சு தாங்குறான். சரி, நல்லா இருக்கான்ல? சந்தோஷமா இருக்கான்ல? அப்புறம் சந்தோஷமா தான் இருப்பான். அவன் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? நான் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, பாத்துக்கங்க அவனை. அவன் பார்த்துக்குவான். மேலும் அவனை பார்த்துக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி என் மருமகளும் அவன் கூடவே தான் இருக்கா. நீ உன்னைய பார்த்துக்கோ. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டேன். நான் சொல்றத நீங்க கேட்டா நீங்க சொல்றத நான் கேட்கறேன். அப்படியெல்லாம் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க அண்ணன் குடும்பத்து உறவை என்னால வெட்ட முடியாது. அப்ப என்னாலயும் நீங்க சொல்ற பேச்ச கேட்க முடியாது. அப்படின்னா இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவாடா குட்டி. பட்டுக்கிறேன். படத்தான் போற, பார்த்துக்கிட்டே இரு. சரி. ரொம்ப திமிரு கூடி போச்சு உனக்கு. வேற ஒன்றும் இல்லை. உன்னைய சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. சின்னவன் புத்தியோட பொழைச்சிக்கிட்டான். இவன் புத்தி கெட்டு போய் அலையிறான். பட்டாதான் தெரியும். இப்போ எப்படியும் உள்ள வருவா. இவகிட்ட எப்படி பேசுறது? பேசணும் ஒத்துக்குவாளா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் கேட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? வரட்டும் பேசிக்கலாம். வாங்க. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எங்க அப்பா அப்படி சொன்னதும் நீங்க கொஞ்சம் ஷாக் ஆயிட்டீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ரூம்குள்ளே இருந்துக்குவோம். நீங்கள் மேலே பெட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். என்ன, எனக்கு பெட்ஷீட் விரித்து தலாணி போட்டு படுத்து பழக்கம்தான். நீங்கள் மேலே வசதியாக படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்களை விட நான் வயசில் சின்னவ தான். அதனால என்னை வா போன்னு கூப்பிட்டாலே போதும். எப்படி வா போ அப்படி கூப்பிடுறதா? இல்லைங்க, பேர் சொல்லி வா போன்னு ஒருமையில் பேசினா போதுங்கிறேன். அது எனக்கும் அப்படிதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் எப்படி பேர் வச்சு, என்ன பேர் வச்சு கூப்பிடுறது? என் பேர் புகழ் அரசிங்க. புகழ்னு கூப்பிடுங்க. என் பேர் தான் புகழ்வேந்தன். உங்களை புகழ்னு கூப்பிட்டா என்ன நானே கூப்பிடுற மாதிரி இருக்காது? அப்படின்னா அரசின்னு கூப்பிடுங்க. ஏதோ அரிசின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்படி ஒன்னொன்னுக்கும் நொல்லா நொட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அரசின்னு கூப்பிடுங்க, எனக்கு ஓகே தான். சரி படுத்துக்கோங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிடவா? பாப்பா தூங்கிட்டா. தூங்க வச்சுட்டு தான் வர்றேன். சாப்பாடெல்லாம் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சு. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் பார்த்துக்குவேன். நான் இல்லைனாலும் எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு. அதுக்காக தான் இந்த வீட்டிலே இருக்கணுங்கிறேன். சரி. எனக்கும் உங்க அப்பாவும் சுந்தரேக்காவும் சொன்னது கரெக்டாக தான் தோணுது. இங்கேயே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, முடிச்சு விடுங்க. இதுக்கு போய்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. சரி, நான் போய் படுக்கிறேன்னா குட் நைட். இல்லை இரு ஒரு நிமிஷம் இரு. இருக்கேன், சொல்லுங்க. டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதான் சீக்கிரமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னார்ல? ஆமாம் சொன்னார். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். நீ போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து படு. என்ன சொன்னீங்க? ஏன் நான் சொன்னது காது காக்கலையா என்ன? இன்னொரு தடவை சொல்லணுமா? அப்போ கரெக்டாக தான் பேசினதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, போ சீக்கிரமா போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து படு. ஏம்மா, ஏய் என்ன? ஏம்மா. ஷூர் நாளைக்கு அனுப்பிடலாம். ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். எம்கே, எங்கே போகிற? நீ அந்த ரூம்ல தூங்குறேன்னு சொல்லி தானே நான் இது வரைக்கும் இந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். இப்போ நீ இங்கேயும் வந்தா நான் என்ன பண்றது? நான் என் ரூம்க்கே போறேன். அது இல்லை எம்கே. நீ அங்க நின்னே பேசு. நம்ம 2 பேரும் பேசின மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம். டிவோர்ஸ் இன்னும் 6 மாசத்துல கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நான் பேசாம ஆஃபீஸ்ல தங்கிக்கவா? நீ இங்கே தங்கிக்கலாம் எம்கே. அப்ப நீ உன் வீட்டுல போயிரு. உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன் எம்கே? இப்படி எல்லாம் பேசினா முன்ன மாதிரி ஏமாந்துகிட்டே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, வெண்ணிலாவை எப்போ என்கிட்ட கொடுக்க போற? அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. என்ன செய்யணும்? நீ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ செய்ய வேண்டியது பெரிய விஷயம் ஒன்று இருக்கு.
அது என்னன்னு தான் கல்யாண தண்ணையில இருந்து நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீ தான் சொல்லவே மாட்டேங்கிற. சரி, நான் சொல்லிடுறேன். சொல்றதுக்கான நேரமும் வந்தாச்சு. சொல்லி தொலை. நீ இந்த பிஸ்னஸை இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அதனாலதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உனக்கு இன்னமும் மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு ஒரு துணையா நான் உன் கூடவே தான் இருந்திருக்கேன் எம்கே. தெரியும், மேல சொல்லு. அதான் உன்னோட பிஸ்னஸ் மூலமா நீ சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றி கொடுத்துரு. எது? என்னது? ஆமாம், சிட்டியோட சென்டரில் ஒரு பெரிய பில்டிங்கில் நீ ஆஃபீஸ் வச்சுருக்க. உன்னோட ஓன் ஆஃபீஸ் அது. அது இந்த உன்னோட பெரிய பங்களா, உன்னோட 2 கார், உன்னோட பேங்க் பேலன்ஸ், இன்னும் உங்ககிட்ட வேற என்னெல்லாம் சொத்து இருக்கோ எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றி கொடுத்துரு. எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டு நான் உனக்கு ஒரு துணையா ஆரம்பத்துல இருந்து பக்கபலமா இல்லாட்டி நீ இவ்வளவு சம்பாதிச்சிருப்பியா சொல்லு? அதுக்காக தான் கேட்குறேன். எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அப்படி நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டேன்னா நானும் உன்கிட்ட நிலாவை கொடுத்துருவேன். திஸ் இஸ் டூ மச் வினிதா. என்ன எம்கே, உன்னோட பொண்டாட்டி, அதுலேயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உன்னோட பொண்டாட்டி, ஆசையாக கேட்குறேன், இதை கூட செய்ய மாட்டியா?